செகண்டா ஏன்டா ப்ரெக்னென்ட் ஆனோன்ற அளவுக்கு இவர் வந்து என்னை வாந்தி எடுக்க வச்சுட்டாருங்க. எனக்கு ஏன்டா வாந்தி ஸ்டார்ட் ஆச்சுன்றது இப்போ தான் தெரியுது. சுவரொட்டியை சுட்டு கொடுக்குறேன்ற பேரில் சுட்டு கொடுத்து சாப்பிட்டே ஆகணும்னு ஒரே ராவடி வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி ஓகே கிரேவி வச்சு அப்படியே சாப்பாட்டில் வச்சு எப்பயும் போல் முழுங்கிடலான்னு பார்த்தா இவர் ஒரே இடம் இல்லை நான் உனக்கு சுட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னா 1 மணி நேரம் இவர் கூட நான் வாதாடினேன். இல்லைங்க வேண்டாம், ஏற்கனவே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வேறு இருக்குது, சரியாகவே சாப்பிடல, நான் எப்பவும் போல் சாப்பிட்றேன். இல்லை நீ சுட்டு சாப்பிடு நல்லா, அப்போ தான் ப்ரெட் ஊறும், அப்போ தான் டாக்டர் கிட்டே போகும்போது நம்ம திட்டு வாங்க முடியாது, ஊசி போடுறியா இல்லை சுட்டு சாப்பிட்றியான்ற மாதிரி மிரட்டி கேட்டாருங்க. சரி ஓகே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் மசாலாவை தடவியாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரி ஓகேன்னு மசாலாலாம் தடவி செஞ்சாருங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சாப்பிட கஷ்டமாக தான் இருந்தது. ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன், எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராலாம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு மருந்து மாதிரி நினச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட்டுட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நெக்ஸ்ட் டைமு என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு ஒரே பதட்டத்துலேயே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சுவரொட்டி ரொம்பவே கொடுமைங்க, சாப்பிடவே முடியல, வாமிட்டிங். அதனால தான் வந்து